முன்னுரிமை டிவியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் மிக மூத்த அரசியல் தலைவராக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் உள்ளார். அவரது அரசியல் சரித்திரம் மிக நீண்டது. அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு தொண்டனாக அதிமுகவில் சேர்ந்து, அதன் பின் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் படிப்படியாக உயர்ந்து பல துறைகளில் அமைச்சராக இருந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று 5 முறை அமைச்சராக இருந்துள்ளார். இதுவரை அவர் கட்சி மாறியதே கிடையாது. அப்படிப்பட்ட அவர் இன்று ஏன் தாவேகாவில் நுழைந்தார் என்று பல பேர் கேட்கிறார்கள். 2025 பிளவுபட்டு கிடந்த அதிமுகவை, பிரிந்து கிடந்த அதிமுக தலைவர்களை ஒருங்கிணைக்க பெரும்பாடுபட்டார். அதிமுக என்னும் மாபெரும் கட்சியை மாபெரும் அரசியல் சக்தியாக மீண்டும் மாற்ற வேண்டும் என்பதுதான் அவரது திண்ணம். ஆனால் ஒரே ஒருவரின் சுயநலத்திற்காக அவர் அந்த கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். அந்த சூழ்நிலையில்தான் தளபதி விஜய் அவர்கள் துவக்கிய தமிழக வெற்றி கழகத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்தார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்று தாவேகாவில் ஒரு தலை சிறந்த அரசியல் சூத்திரதாரியாக உள்ளார். அவரை தளபதி விஜய் அவர்கள் கொங்கு மண்டலத்தின் தானை தலைவராக கருதுகிறார். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அதை இறுக்கி முடிச்சு ஒரு வரலாறு எழுது. வீடியோவை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அன்பார்ந்த கொங்கு மண்டல மக்களே, கொங்கு மண்டலம் தொழில் வளம் நிறைந்த, விவசாயத்தில் சிறந்த ஒரு மண்டலம். அந்த மண்டலம் மேலும் பிரகாசம் அடைய அதை நாம் தாவேகாவின் கோட்டையாக மாற்ற வேண்டும். ஏனெனில் தளபதி விஜய் அவர்கள் அண்ணன் செங்கோட்டையனை கொங்கு மண்டலத்தின் தானை தளபதியாக கருதுகிறார். எனவே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அண்ணன் செங்கோட்டையனை மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலத்தில் அனைவரும் தாவேகாவுக்கு வாக்களித்து கொங்கு மண்டலத்தை தாவேக்கின் கோட்டையாக மாற்ற வேண்டும். அவ்வாறு செய்தால் கொங்கு மண்டலத்தின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் தாவேகாவிற்கு வாக்களிக்க வேண்டும். விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள். வெற்றி நமதே. நன்றி.